ஃபைனலாக அந்த ட்ரில்லிங் மிஷின் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துடலாமா? நம்ம ட்ரில்லிங் மிஷின் பார்த்திங்கன்னா ஸ்க்ரூ அதிகமாக இருந்ததுனால கலட்டுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. உள்ளே பார்த்திங்கன்னா ஒரு போர்டு இருந்துச்சு. அந்த போர்ட்லேயே நம்ம ஸ்ட்ரைட் கனெக்ஷன் கொடுத்து ஒரு 3.7 வோல்ட் கொடுத்தோம்னா ஒர்க் ஆணுச்சு. அது கொஞ்சம் நேரத்திலே ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸோ ஃபுல்லையும் ரிமூவ் பண்ணி தான் பார்க்கணும் அப்படின்ட்டு மேலே உள்ள ஃப்ரேமை ஃபுல்லாக கலட்டிட்டோம். அதுக்கப்புறமா உள்ளே பார்த்திங்கன்னா செக் பண்ணி பார்க்கும்போதுமே ஒர்க் ஆகலை. ஸோ அதை மறுபடியும் உள்ளே உள்ள ஃப்ரேமையுமே நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். நிறையவே ஸ்க்ரூ இருந்ததுனால கலட்டுறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. மோட்டர் மட்டும் ஒர்க் ஆகுதான்னு பார்க்கலான்னு பார்த்தா ஒர்க் ஆகுது. ஸோ நம்மளுக்கு அந்த போர்டு தான் ப்ராப்ளம். அதனால் நம்ம அந்த போர்டை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த சுவிட்ச் கனெக்ஷனில் ஸ்ட்ரைட்டாக யூஎஸ்பி வந்து கனெக்ட் பண்ணிட்டோம். அந்த யூஎஸ்பி மூலமாக செக் பண்ணி பார்க்கலாம். ஸ்டக் ஆகுது. ஸோ நம்ம கவரை போட்டு தான் செக் பண்ணி பார்க்கணும். கவரை போட்டு அசம்பிள் பண்ணியாச்சு. இப்போ ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கலாம். ரொம்பவுமே அழகாக இருக்காது. அவ்வளோதான், நம்மளுக்கு ப்ராசஸ் முடிஞ்சு. ஃபுல்லாக அசம்பிள் பண்ணிடலாம். அசம்பிள் பண்ணிவிட்டு இந்த யூஎஸ்பி போர்ட்டுக்கு வந்து பொசிஷன் வேணுங்கிறனால அந்த இடத்துல ஒரு ஹோல் போட்டு நம்ம லாக் பண்ணிட்டோம். மொத்தத்தையும் அசம்பிள் பண்ணியாச்சு. இப்போ ஒரு தடவை நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். அவ்வளோதான் சார், 150 ரூபாய்க்கு வாங்கினது ஈஸியாக ஒர்க் ஆகுது. நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு தரமான சம்பவமாக இருக்கும். எல்லாருக்கும் இனிய பொங்கல் வாழ்த்துக்கள்.